இறுதியான ராசின்றது அந்த மீன ராசி தான். இறுதின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அந்த நேரத்தில இந்த பிரபஞ்சம் எப்படின்னா, ஓவல் ஷேப்ல சுத்துது. இது ஒவ்வொரு இடத்துலயும் சூரியன் என்பது ஒரே இடத்தில் நிற்பதல்ல. அது ஸ்ப்ரிங் மாரி சுத்திட்டு இருக்குது. அதனால 360 டிகிரி யாருக்குமே சொல்ல முடியாது. அந்த அயனாம்சம், சாயனாம்சம்லாம் வச்சிருப்பாங்க. என்ட்ட இது அவங்க கணக்குக்காக ஒரு பக்குவப்படுத்தி சூரியனுக்கு இந்த பக்கத்தில அது போகுது, இந்த பக்கத்தில இது போகுதுன்னு அந்த காலத்தில உள்ளவங்கள இவங்க செதுருப்பாங்க. அந்த காலத்தில உள்ளவங்க ஒரு குச்சி நட்டு வச்சுட்டு சூரியன் எங்க இருக்கு? அன்னன்னைக்கு பாரு. அதுதான் இந்த பாம்பு பஞ்சாங்கம். மத்த பஞ்சாங்கம்லாம் நான் இந்த பஞ்சாங்கம், இந்த ஊர் பஞ்சாங்கம், ஸ்ரீரங்க பஞ்சாங்கம்னு பஞ்சாங்கத்த பிரிச்சு, பிரிச்சு மக்களுக்குள்ள நெறைய ஜாதக வேற்றுமைய உண்டு பண்ணிருவாங்க. ஏன்னு கேட்டா, சனி பெயர்ச்சிய கேட்டாக்கா எப்ப வருதுன்னு, ஒருத்தன் கேட்டா குரு பெயர்ச்சி இல்லன்னுவான், ஒருத்தன் கேட்டா சனி. இந்த சிக்கல்லாம் இந்த படிப்பு அளவுக்கு மீறி உள்ளவங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட நேரத்தில இந்த மீன ராசி மாத்திரம் அப்படி அப்படி மேல தூக்கும்போது தண்ணீல ஒதுங்கும். அப்படியே காற்றுக்கு வரும்போது இது விலகும். அதனால தான் இந்த மீன ராசிக்கு 2 மீன்னு போட்டிருக்கும். பாதி குறையிற மாரி இருக்கும், பாதி நிறையிற மாரி இருக்கும். அதனால இந்த மீன ராசி நேயர்களுக்கு மட்டும் இந்த குரு பெயர்ச்சி பலன் நல்லாவே இருக்காது. என்னய்யா திடீர்னு இப்படி நல்லாவே இருக்காதுன்னு சொல்றேன்னா, விரயம். இந்த பிரபஞ்சத்தோட விரயஸ்தானத்தில உள்ளது தான் இந்த மீனராசி. அந்த மீனராசிக்கு உரியவரே போய் அந்த இடத்துக்கு கேந்திரத்தில போய் உட்காந்துருக்காரு. அந்த ராசிக்கு கேந்திரத்தில போய் உட்காந்துருக்காரு. அதோடைய 10வது கர்ம ராசிக்கு உடையவரும் அவர் தான். சுகஸ்தானத்துக்கு ஸ்தானத்தில போயி லக்னாதிபதி அந்த ராசியாதிபதிய போய் உட்காந்துருக்காரு. கர்மாதிபதியும் அவங்க இருக்காரு. இவருடைய பொருள்கள் கர்மம் பண்ணணும். இல்ல உயிர கர்மம் பண்ணணும். உயிர் வேணுமா, பொருள் வேணுமான்னா, கைய விட்டு பொருள் போணுச்சுன்னா, இவங்க விட்டுட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா உயிர் தப்பிக்கும். ஐய்யய்யோ! என் பொருள் போச்சுன்னாக்கா உயிர் போயிரும். இவங்களுக்கு சொத்து சுகங்கள் நிலையானதா இருப்பதற்கான சூழ்நிலை இந்த ஆண்டு கிடையாது. ஏன்னா அந்த குரு பகவான்னா சத்தியத்துக்கும், தர்மத்துக்கும் செயல்படுற இந்த சனியோடைய பார்வையிலேருந்து அவர் விடுபட்டு போய் உட்காந்துருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு செஞ்சுவாரு, மாட்டிக்குவாரு. மாட்ட விட்டுரும். அப்படி தான் இந்த மீனராசி நேயர்கள் சரீர சம்பந்தமாகவும், மனோ ரீதியாகவும், பொருள் ரீதியாகவும் இப்பொழுதைக்கு அவங்க என்னன்னா உயிரோடையும் இல்ல, சாகவும் இல்ல. சாகாம செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சனி பகவான் 7 நாடு சனிய பிடிச்சிருச்சு. அது ஜென்ம சனியா போகுது. இந்த பக்கம் குரு பகவானுடைய பார்வையும் இல்ல. அதுலேருந்து தப்பிக்கவும் முடியாது. இவங்க என்ன பண்ணணும்னா, மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க. நீர்நிலைக்கு கண்டிப்பா போகக்கூடாது. கடலுக்கு போகக்கூடாது. எவனாவது பரிகாரம் சொன்னான் கடல்ல போய் குடி, அதுனாக்கா போகவே போகாதீங்க. உயிருக்கு ஆபத்து வரும். மீனராசிக்காரருக்கு நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னு கேட்டா, இந்த ராசி அதிபதி அங்க என்ன பண்றான்றான்னா, ராகுவோட சாரத்தில போகும்போது அதிகமான திட்டம் போடுவான். அதுவே பொதுவாவே காதல். மிதுன ராசினாவே காதல் தான். அன்பு தான், பாசம் தான். அப்படியே மண்ணுல உழுந்து புரண்டுக்கிட்டு அடிச்சு காலா அடிச்சு மூச்சு திணற விட்டுரும். இது நீர் ராசி. அது காற்று ராசி. நீரும் காற்றும் சேரும்போது தலைவலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. நம்மளுடைய மண்டையில காற்றோட்டமும், நீரோட்டமும் இருக்குது. காற்று அதிகமாகி இடத்துல அந்த ப்ளோ ஹோல்ஸ் வந்துருச்சுனாக்க தலைவலி. அதுக்காக தான் முண்டாசு கட்டியிருப்போம். முண்டாசு கட்டி இறுக்கி கட்டிட்டு ஒரு 2 இழுப்பு இழுத்தோம்னா தலைவலி போகும். இதெல்லாம் வர்மக்கலையின் மூலமாக நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றது. நான் இங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து ஜாதகம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, "ஐயா, என்னால 3 நாளா உங்கள்ட்ட கேட்கவே முடியல. ரொம்ப தலைவலி." "அப்படியாம்மா? அப்படியே கிழக்கு முகமா உட்காந்துக்க. அப்படியே ஒரு உன்னுடைய துணி எடுத்து கட்டு. ஒரு இழுப்பு இழு. 2 சுத்து. பாரு தலைவலி நின்னு போயிடும்." சரியா போச்சு. "ஐயா, பிரஷர் அதிகமா இருக்கு. 2 கையும் தூக்கு. நல்லா மூடி தர. மேலே தூக்கிக்க கைய. நல்லா மூடி தர. அப்புறம் பாரு, கைய இப்படி சுத்து. இந்த கைய இப்படி சுத்து. கம்கட்டில இருக்க காத்து பார்த்தீங்கன்னா பிரஷர். ஐயா, சுகர் எனக்கு தாங்கல. இந்த இடத்துல மூச்சு பத்தல. அது கால்சியம் சரியான நேரத்துக்கு எல்லா இடத்துலயும் நம்ம சாப்பிடுற பொருள கலக்கல. கலக்காத இருக்கிறதுனால உள்ள போம்போது அந்த நுரையீரலுக்கு மேல போய் ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த என்சைம் சுரக்கல. அதுக்காக என்ன பண்ணேன், முட்டிக்கிட்ட அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஏன் சாப்பிடுற? குறைச்சிக்கோ. குறைச்சிட்டு கால் வயிறு அது காற்றோட்டத்துக்கு இடம் விடு. இல்லன்னா நல்லா வயித்த நல்லா மேல புடிச்சுக்க. நல்லா பிரஸ் பண்ணி விடு. அமுக்கி விட்டேன்னு வச்சுக்க. அந்த காத்து என்ன பண்ணாக்கா நல்லா உள்ள வாங்கும். அதுக்கு தான் கீழ இருந்துட்டு தண்டா எடுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த சுகர்காரவங்க தண்டா எடுத்தாங்கன்னா சுகர் போயிடும். இதெல்லாம் எளிமையான மருந்து. செய்ய மாட்டாங்க. அதுக்கு செம்பருத்தி பூவ எடு, தண்ணீல போட்டு காய்ச்சி அத குடி.
இது மாதிரி உபாயங்களுக்கெல்லாம் நிறைய, அதாவது ஒரு ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் 3 சேர்ந்தது தான் ஒரு மனித உயிர் வாழறதுக்கு உள்ளது. இது அத்தனையும் நிர்ணயிக்கிறது மீனராசி. ஒரு பகுதி மீன், இன்னொரு மீன் தலைகீழா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 2 ராசியையும் இணைக்கிறது, இந்த 12 ராசியும் இணைக்கக்கூடிய ராசி அது முதல் ராசியாகவும், அதே 12வது ராசியாகவும் அது இணையும். அப்படிப்பட்ட இந்த மீன் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாளில் இருக்கிற குரு தன்னோட ராசி அதிபதி அங்கே இருந்தாலும் இவர்கள் மூச்சு திணறல்லேருந்து பேச்சு திணறல் வரையும் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கணும். அங்கே செவ்வாய் இருக்குது, போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டிக்கணும். அந்தாண்ட வந்து ராகு இருக்குது. நான் உண்மையை சொன்னால் பொய்ன்னு நிரூபிப்பான். அதனால் தப்பிக்க முடியாது. படிக்க போகிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, தான் படிப்பு உண்டு தான் உண்டுன்னு இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த குரு பயிற்சி சிறப்பை தரும். வெளிநாடுகளுக்கு போனவங்க அவங்களுடைய படிப்பை மேலேயும் தொழில் மீதும் கவனம் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு தொழிலும் படிப்பும் கிடச்சிதுன்னா வருமானம் கம்மியாக இருக்கும். வருமானம் அதிகமாக இருக்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. கேந்திராதிபதி தோஷம் பெற்று அவங்களுடைய எண்ணத்தை மாற்றிவிடும். காதல் ராசி, காதல் செய்வதற்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் உரிமை உண்டு. 12 ராசிகளும் காதலிப்பார்கள். அன்பு எங்கே தெளிவாக கிடைக்குதோ அங்கே குழந்தை மேலே காதலிக்கலாம், பெற்றோர்கள் மீது காதலிக்கலாம், இயற்கையின் மீது காதலிக்கலாம். நம்முடைய அன்பை பரிமாறுவதற்கு எது தகுதியோ அதை உணர்ந்து காதலிக்க வேண்டும் என்று இந்த மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களோடு பகிர்ந்து வாழ்கிறார், இணைகிறார் என்பதை உணர்த்தி கொண்டு மீண்டும் இந்த ராசி நேயர்களை சந்திப்போம். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.